நாங்கள் படிக்கும்போது முதல்ல ஸ்டார்டிங்கில் நடந்து தான் போகணும், நடந்து தான் வரணும். அப்போது அந்த நேரம் வந்து பயங்கரமாக ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது வந்து அப்பான்ற கேரக்டர் வந்து பயங்கர ஃபயராக இருக்கும். ஏன்னா நல்லா படிக்கணும் ஒன்று, எந்த வேலை சொன்னாலும் அது செய்யணும். செய்யலைன்னு சொன்னால் மாட்டுக்கு அடிக்கிற சாட்டக்கம்பு இருக்குல்ல, அதுதான் அந்த சாட்டக்கம்பு தான் பேசும் சில நேரங்களில். அப்போது எனக்கு இது நிறைய பேரை பார்த்துருக்கேன். அவங்க என்ன செய்வாங்க, ஏன்னா என்னோட கிளாஸ் என் கூட படிக்கிற பசங்களில் அந்த காலாண்டு பரீட்சை அரையாண்டு பரீட்சை இது எல்லாம் லீவ் வரும்போது அப்போ அவங்க அத்தை வீடுன்னு சொல்லி அத்தை வீட்டுக்கு ஓடிடுவாங்க. நாங்கள்லாம் இல்லாத ஆளுக்கு என்ன செய்வோம்னா எங்கேயாவது ஒரு வேலைக்கு போகணும். இப்போ காலாண்டு லீவு 10 நாள் லீவுனா இந்த 10 நாளைக்கு எங்கேயாவது வேலைக்கு போய் தேவை கொடுக்குற காசை அங்கே கிடைக்கிற காசை கொண்டாந்து வீட்டில் கொடுக்கணும். அந்த மாதிரி இருந்தான். பார்த்துருக்கேன் நான். இந்த அத்தைன்ற சொந்தம் இருக்குல்ல, அது அவ்வளோ சூப்பரான சொந்தம். அந்த சொந்தம் தன்னோட அண்ணன் பசங்க ஏதோ இந்த பரிசு லீவுக்கு இங்கேருந்து போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சொல்லிட்டு போக மாட்டாங்க அவங்க அப்பா அம்மாட்ட, நான் இந்த மாதிரி அத்தை வீட்டுக்கு போகிறேன். ஏன்னா அங்கே போனாலும் அங்கேருந்து எப்படின்னாலும் ஏதோ ஒரு சூழ்நிலை லெட்டர் போட்டுனாலும் திரும்ப வர வச்சுருவாங்க. வந்தான்னா இங்கே வேலை இருக்குல்ல, காட்டு வேலை இருக்கும் அல்லது ஏதோ ஒரு வேலை இருக்கும். அதனால் இங்கேருந்து போய் ஐத்த வீட்டில் காட்டு வேலை இருந்தால் கூட பார்ப்பாங்க. ஏன்னா 3 தடவை சாப்பாடு கிடச்சிரும், ஃபஸ்ட்டு கிளாஸை நல்லா பார்த்துக்குறோம் வச்சுக்குவாங்க. ஆனால் கேட்பாங்க, என்னடா இங்கே வந்து என்ன மருமையான இங்கே வந்திருக்க என்ன ஏது அப்படின்னு சொல்லி. அப்படி கேட்கும்போது ஏதோ ஒரு ரூபத்தில் பொய்யோ பொருளை சொல்லி ஒரு 10 நாள் அங்கே நல்லா ஜாலியாக இருந்துட்டு வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்கும். அது பொய் பொருட்டு சொல்லும்போது தன்னோட அப்பாவை குறை சொல்லி ஏதாவது ஐத்திட்ட சொல்லியிருந்தா குறை எப்படின்னாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுறான். அப்பா அப்படி பண்ணார், இப்படி அடிக்கிறாரு வைக்கிறாரு, ஏதோ இது வேலை ஏதோ ஒன்று சொல்லுவார், எனக்கு கோபமாக இருக்குது, அவர் பார்த்தா எனக்கு பிடிக்கல அதனால தான் நீங்கள் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நல்லா அரவணைப்பாங்க, நல்லா பார்த்துக்குவாங்க. ஆனால் அந்த பரிசு லீவ் அதுக்குள்ளே அத்தைக்கு கோவம் வர்ற மாதிரி ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டான்னு வச்சுங்களேன். அத்தைக்கு வேலை செய்வாங்க எப்படின்னா தவறு தான் ஏதோ ஒன்று. அப்போ அவங்க சொல்லுவாங்க, நான் உங்கள் அப்பன் கூட பிறந்தவ, ஐத்தைக்கு மீசை முளைச்சா சித்தப்பேன், எனக்கும் கோவம் வந்துடும் உங்கள் ஒப்பனை மாதிரியே அடிப்பேன் அப்படின்று மிரட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சொந்தம் ஐத்தை. அது எல்லாத்துக்கும் கிடைக்காது, எனக்கு கிடைக்கல. ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா கூட பிறந்த பெண்கள் இல்லை. ஆனால் என்னோடய நண்பர்கள், என்னோட சொந்தம், அதாவது வந்து எப்படி சொல்கிறது, என் கூட படித்த பசங்க நண்பர்கள், அவங்க போயிட்டு வந்து சொல்லுவாங்க எங்கள் அத்தா நல்லா பார்த்துக்கிட்டாங்க, எங்கள் அத்தை மாதிரி யாரும் பாசம் காட்டுறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனால் இன்னைக்கு அதே சக நண்பர்கள்ட்ட சில நேரம் கேட்கும்போது அந்த மாதிரி சொந்தம் இல்லைடா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீலாக சொல்லுவாங்க. அப்படி இருந்த சொந்தங்கள் இன்னைக்கு ஐத்தன்ற சொந்தம் இருக்கா, அந்த மாதிரி பவர்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னா அது கேள்விக்குறி தான்.